பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனங்களே, என்கரேஜ் பை ஹோலி ஸ்பிரிட் இந்த சீரீஸ்க்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்றேன். என்னோட கூட அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1வது அதிகாரம் 8வது வசனம், ஆக்ட்ஸ் சாப்டர் 1 verse 8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார். ஆமீன். என்னவா, பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்குள்ள வரச்சே நம்ம என்ன பண்ணுவோமா, இங்க போட்டிருக்கு இல்லையா, நீங்கள் பலன் அடைந்து என்னவாகும், நம்ம பலன் அடைவோம். நம்ம பலகீனமான பாண்டம். பலகீனம்னாக்கா என்ன, நம்மளால இந்த உலகத்துக்கு உரிய யுத்தத்தை நம்மளால செய்ய முடியும், ஸ்பிரிச்சுவல் அந்த பேட்டில் நம்மளால செய்ய முடியாம நம்ம சோர்ந்து போய் உலக மாம்ச பிசாசை ஜெயிக்க முடியாம இருக்கும். அப்ப ஆவியானவர் நமக்குள்ள வரச்சு என்னாகும், நம்ம பலன் அடைந்து இயேசு கிறிஸ்து உலக மாம்சம் பிசாசை ஜெயிச்சது போல நம்மளை ஜெயிக்க வைப்பார். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துக்கு நம்ம இந்த உலகம் முழுவதும், அதாவது இந்த இடத்துல எருசலேமிலும் யூதாவிலும் முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பார். அதாவது எந்த இடத்துல போனாலும் உலகம் முழுவதிலையும் நீங்க தேவனுக்கு, கர்த்தருக்கு, இயேசு கிறிஸ்துக்கு சாட்சியாகலாம் இருப்பீங்கன்னு. அப்ப நம்ம எப்படி இருக்கணும், பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல வந்து இறங்கணும், நமக்குள்ள வந்து கிரியை செய்யணும். அதுக்கு நம்ம பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள நம்ம வாஞ்சியோடு கேட்கச்சு. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊட்டுவேன் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு. நீங்க கேட்டு பாருங்களேன், நிச்சயமா அபிஷேகத்தை தருவார். இல்ல நீங்க அபிஷேகம் பெற்றிருந்தாலும் அனுதினமும் அந்த அபிஷேகத்தை புதுப்பித்துக் கொள்ள தேவ சமூகத்திலிருந்து ஆவியானவரே என்னை நிரப்புங்கன்னு கேட்கறச்சு. அவர் நிரப்பி உங்களை பலன் அடைய செய்வார். எதற்கு, இந்த உலகம் மாம்சம் பிசாசை ஜெயிக்க, தேவனுக்கு சாட்சியாக வாழ, இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல வேதத்துல சொல்லி இருக்கிறபடி உலகம் முழுவதிலும் நம்ம சாட்சியாக வாழ. ஃபர்ஸ்ட் நம்ம குடும்பத்துல தேவநாம மகிமைக்குன்னு சாட்சியா இருக்கணும். நம்ம தெருக்கள்ல, நம்ம அக்கம் பக்கம் இருக்கிற ஜனங்களுக்கு நடுவுல, நம்மளோட சபைகள்ல, நம்மளோட உறவினர்கள் மத்தியில, நம்ம இருக்கிற தேசத்துல, அதுக்கு அடுத்தது மற்ற நம்ம உலகம் முழுவதிலும். ஸோ முதல்ல உங்க குடும்பத்துல தேவநாமம் உங்கள் நிமித்தம் சாட்சியா, தேவனுக்குன்னு சாட்சியா இருக்கிறீங்களான்னு பாருங்க. அப்படி இல்லைன்னா ஒரு விஷயம், ஆண்டவர்கிட்ட மன்னிப்பை கேட்டு என்ன காரியங்கள் கேட்டு அந்த பாவத்தை அறிக்கிட்டு விட்டுட்டு பரிசுத்தாவினை நிரப்ப சொல்லச்சு, ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துவார் எந்த விஷயத்துல நீங்க தேவனுக்கு விரோதமா இருக்கீங்க, எந்த காரியத்தை விட்டு விட வேண்டும்னு. அப்படி ஆவியானவர் சொல்லிச்சு, அதை கேட்டு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறச்சு, நீங்க இயேசு கிறிஸ்துவுக்கு தேவநாமம் மகிமைப்படும்படியா உங்க குடும்பத்துல சாட்சியா இருப்பீங்க, உங்க உறவுகள் மத்தியில சாட்சியா இருப்பீங்க, நீங்க வேலை செய்யற இடத்துல சாட்சியா இருப்பீங்க, நீங்க படிக்கிற பிள்ளைங்கன்னா படிக்கிற இடத்துல சாட்சியா இருப்பீங்க, உங்க சபையில சாட்சியா இருப்பீங்க. தேவநாமம் உங்கள் நிமித்தம் மகிமைப்படும். ஆமீன். நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. பரிசுத்த ஆவியானவரே, உண்மை வாஞ்சியோடு வரவேற்கிறோம். யார் யாரெல்லாம் இன்னும் உடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளியோ நஜரேனாக இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, இப்பொழுதே மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னீரே. இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டு ஆண்டவரே, இந்த நேரத்தில் எங்களோடு கூட சேர்ந்து ஜபிக்கிறவர்கள் ஒவ்வொரு மேலும் பரிசுத்த ஆவியான அபிஷேகத்தை ஊற்றுவீராக இயேசுவின் நாமத்தினால தகப்பனே. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியர் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு இன்னும் ஆண்டவரை பலன் அடையாமல் சோர்ந்து போயிருக்கிறவர்களை ஆண்டவரை ஒரு விசை பலன் அடையும்படியாக ஆவியானவரை குற்றம் குறைகள் பாவங்களை அறிக்கையிட்டு உம்மை வேதனைப்படுத்தின துக்கப்படுத்தின காரியத்தை இனி செய்யாதபடிக்கு உடன் ஒப்புரவாகி ஆவியானவரே, நீர் அவர்களை பலனடைய செய்யும்படியாக, இயேசுவின் நாமம் மகிமைப்படும்படியாக, சாட்சியாக எல்லா இடத்திலும் இருக்கும்படியாக உதவி செய்வீராக. தேவன் நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆமீன். God bless you.